Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 23rd of June 2026 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கல் த சேலஞ்ச் ஆஃப் இந்தியாஸ் டிஜிட்டல் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது 2020, 21, 22 அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் அதிகமாக வந்த வைடாக கவர் பண்ண ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் நம்ம இம்போர்ட் பண்ணுற சிசிடிவி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அதிகமாக சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். பட் அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஒரு பாலிசி சேஞ்ச் வந்து பண்ணாங்க. என்ன அப்படின்னா, மேண்டேட்ரியாக சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு இந்த மாதிரி டிவைசஸை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை சைனீஸ் கவர்மெண்ட் எப்போ கேட்டாலும் அதை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பாலிசி. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ யூபிஎஸ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா 2022 ப்ரிலிம்ஸில் இது ரிலேட்டடாக, அதாவது டைரெக்டாக இந்த இஷ்யூ ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கல, பட் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துருந்தது. கன்சிடர் தி ஃபாலோயிங் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன், சிசிடிவி, ஆர்எஃப்ஐடி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ நமக்கு வந்து இது ஏதோ ரேண்டமாக யூபிஎஸ்சி வந்து இதை கேட்டிருக்காங்க சயின்ஸ் கொஸ்டினில் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் இது மூணையும் காமனாக ஜாயின் பண்ணுற ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாவர்னிட்டி. ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்னா மெஜராக சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளோட கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ரொம்ப வல்னரபிளான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு நம்ம மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணலை, இன்னுமே பண்ணலை. அதனால தான் யூபிஎஸ்சி இப்படி ஒரு கொஸ்டின் வந்து இன்டைரக்டாக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இதை கனெக்ட் பண்ணுற காமன் த்ரெட் வந்து டிஜிட்டல் சாவர்னிட்டி அப்படின்றப்போ இந்த டைமில் இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் பெரிய லெவலில் பாலிசி டிபேட்டை கூட எனபிள் பண்ணலாம். ஸோ அதனால் யூபிஎஸ்சி இதை மெயின்ஸ் கொஸ்டின்லையோ இல்லை ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லையோ அகெயின் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் ஒரு காம்ப்ரஹென்சிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் வச்சுக்கணும். எந்த ஸ்டேஜில் கேட்டாலுமே உங்களுக்கு அதை டேக்கிள் பண்ண தெரியணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாட் இஸ் டிஜிட்டல் சாவர்னிட்டி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலில் என்ன இஷ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஜிட்டல் சாவர்னிட்டி அப்படின்றது ஒரு கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட அபிலிட்டி, அதாவது இண்டிபெண்ட்டாக நம்மளோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த கண்ட்ரியால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. ஏன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா க்ளவுட் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், நம்ம கண்ட்ரியில் ஜென்ரேட் ஆகிற டேட்டாவாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், கம்யூனிகேஷன்ஸ் டூல்ஸாக இருக்கட்டும், ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது இண்டிபெண்ட்டாக. இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பர்டிகுலராக கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவியாக இருக்கட்டும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்காக நம்ம கிரியேட் பண்ணுற அந்த டூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சைனாவை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்போ, இன்கேஸ் அவங்க வந்து நம்ம கூட பிரச்சனை உருவாகிறப்போ, சைனாக்கும் நமக்கும் சண்டை வர்றப்போ, இது எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்டாவை எடுத்து கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து டிஜிட்டல் சாவர்னிட்டின்னு சொல்ல முடியும். இப்போ ஏன் இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஜிட்டல் சாவர்னிட்டி வந்து நம்ம பேசணும்? இப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கிறது ஏப்ரல் 2026. ஸோ இந்தியாவோட சிசிடிவி நெட்வொர்க் இது வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான டிஃபென்ஸ் அசெட் இந்த சிசிடிவி நெட்வொர்க். இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் வந்து யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கானா, சைனாவை சேர்ந்த 𝗨𝗏 சாஃப்ட்வேர் அப்படின்றவங்க தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போது நம்மளோட டிஃபென்ஸ் அசெட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான முயற்சி வந்து நடந்திருக்கு. இது ஒரு சம்பவம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 நயாரா எனர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கார்ப்பரேட் இமெயில் அக்கௌண்ட்டை வந்து அவங்களாலே அக்சஸ் பண்ண முடியல. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த எனர்ஜி கம்பெனி, நம்ம இந்தியாவை சேர்ந்த கம்பெனி வந்து ரஷ்யாவோட ரோஸ்நெஃப்ட் அப்படின்ற ஒரு எனர்ஜி கம்பெனியோட பார்ட்டை வந்து ஓன் பண்ணாங்க அந்த கம்பெனியில். அதனால யூஎஸ் கவர்மெண்ட்டோட ப்ரெஷர்னால மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணானா, இந்த யூரோப்பியன் யூனியன் சாங்ஷன்ஸை வந்து இந்த கம்பெனி மேலே அப்ளை பண்ணான். அப்போ இங்கே ஒரு பிரச்சனை தெரியுதா, மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்கள யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூஎஸ் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து சீரியஸ் இஷ்யூ இல்லையா.
அப்போ நமக்கு என்ன தேவை? எதுக்காக நம்ம மைக்ரோசாஃப்ட்டோட இமெயிலை வந்து நம்ம நாட்டில் இருக்கிற கம்பெனி வாங்கணும்? ஏன்னா சர்வீஸ் நல்லா இருக்குது. அப்போ ஏன் இந்தியாவில் ஓனாக ஒரு கார்ப்பரேட் இமெயில் சர்வீஸ் வந்து கொடுக்க முடியாதா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எழுதுது இல்லையா? ஸோ இதனால தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இஷ்யூவை எடுத்து பேசியிருக்காங்க, டிஜிட்டல் சாவர்னிட்டியை. இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மேஜர் கன்சர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்தியாவோட ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, டிஜிட்டல், இண்டஸ்ட்ரி, வாட்டர். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்தியா வந்து எக்கனாமிக் க்ரோத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏறுற இந்த ஸ்டெப் எல்லாமே ஃப்ரைஜைலான ஸ்டெப்பு. எப்போ வேணா இதில் ஒரு ஸ்டாக்கு கீழே விழுந்தாலும் என்டையர் எக்கனாமிக் க்ரோத்தும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து இந்த ஆர்டிக்கிளில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை பவர் டிரான்சிஷன் தியரின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. ஏன்னா இதில் எல்லா செக்டாருமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபாரின் டெக்னாலஜி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே போய் முடியும் அப்படின்றதையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கார்கில் வார் நடந்தது இல்லையா? ஸோ அந்த டைமில் யூஎஸ் வந்து நமக்கு ஜிபிஎஸ் அக்சஸ் கொடுக்கல. அந்த சிச்சுவேஷனால தான் நம்ம இந்தியா வந்து ஓனாக நமக்குன்னு ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் வந்து செட்டப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து வந்தோம். அப்போ இது வந்து ஏன் நடந்தது? ஒரு ஃபாரின் டெக்னாலஜியை நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தனால தான். இது வந்து ஒன் ஆஃப் த சேலஞ்சு. இதே மாதிரி இன்னும் சேலஞ்சஸ் இருக்கு, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேலஞ்சஸ் டு இந்தியாஸ் டிஜிட்டல் சாவர்னிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், வல்னரபிலிட்டி டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஃபாரின் பிளாட்ஃபார்ம்ஸ். நம்மளோட கோர் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஆத்தென்டிகேஷன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி ஷூட்ஸு, க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸு, இது எல்லாமே லார்ஜாக யார் ஓன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ் தான். ஸோ அப்போ அந்த ஃபாரின் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்த ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ஒத்து போகலாம், டேட்டா வந்து இந்தியாவிலேருந்து கொடுக்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லோக்கலைசேஷனுக்காக நீங்கள் ஒரு புது லா கொண்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் அந்த லா கொண்டு வந்தாலுமே டேட்டா இந்தியாவில் ஸ்டோர் ஆனாலுமே அதை வந்து நம்ம ஃபாரினுக்கு அந்த டேட்டாவை டைரெக்டாக கொடுக்கலனாலும் அந்த டேட்டாவோட இன்சைட்ஸ் அனுப்பலாம் இல்லையா, இன்சைட்ஸை சொல்லலாம் இல்லையா, அந்த கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. இது ஒரு சேலஞ்சு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோபொலிட்டிக்கல் சாங்ஷன் ரிஸ்க். ஸோ யூனிலேட்டரலாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து வைட்டல் டூல்ஸ்க்கான அக்சஸை வந்து தடுக்கலாம். ஒரு இந்தியன் கம்பெனிக்கோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்க்கோ இல்லை இந்தியன் பர்சனோட அக்சஸை வந்து தடுக்க முடியும். இப்போ நம்ம அந்த நயாரோட கேஸ் பார்த்தோம்ல, மைக்ரோசாஃப்ட் எப்படி கட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே இந்த ஆர்டிக்கல்லேருந்தே உங்களுக்கு வந்து சேலஞ்சாக எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் GS3 மெயின்ஸில் வந்து ஆன்சர் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் வந்து அது எஸ்ஐ டைப்பில் பெரிய லெவல், அதாவது மார்க் வந்து அதிகமாக, வேர்டு வந்து அதிகமாக மேண்டேட் பண்ணுற ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல ஓரலாக, அதை எலாபரேட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, பட் இந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கன்சைஸாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடணும், உங்களுக்கு புரிஞ்சிடணும். இது எலாபரேட் பண்ணுறது வந்து உங்களோட ஸ்கில்லு தான். ஓகே, உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறது வந்து ரெடிமேட் ஆன்சர் டைப்லேயே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தேர்ட் சேலஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வல்னரபிலிட்டி. இப்போ நம்மளோட மாடர்ன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், ரேடாராக இருக்கட்டும், மிசைலாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பெடட் கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த எம்பெடட் கோடை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபாரின் மேனுஃபேக்சரர்ஸ். இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் சுச்சுவேஷன் வருதுன்னா ஒரு ஃபாரின் சாவரின் வந்து, அதாவது ஃபாரின் சாவரின் கண்ட்ரி வந்து அவங்களோட மேனுஃபேக்சரருக்கு வந்து ஆர்டர் போட்டு இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட டார்கெட்டிங் அக்யூரசி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். இன்டெலிஜென்ஸை வந்து ரீடைரக்ட் பண்ணலாம். அந்த கார்கில் இஷ்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேலஞ்சு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக இப்போ நம்ம பப்ளிக் செக்டரை வந்து அதிகமாக ரிலை பண்ணியிருக்கோம். பட் இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து ப்ராப்பரான ஈல்டு வந்து நமக்கு தர்றது கிடையாது. ஏன்னா 1980 மாடர்ன் வார்ஃபேர் ஜெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துட்டோம். பட் இப்போ வரைக்கும் ஏதாவது அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கா? ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரஃபேல் வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். சரி, இது பரவாயில்ல, நம்ம கண்ட்ரியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அது ஒரு சைடு நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் அதுவுமே நமக்கு ப்ராப்பராக நடக்கலை. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து R&Dக்கு வந்து அண்டர் ஃபண்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. போதுமான அளவு ஜிடிபியிலேருந்து நம்ம பட்ஜெட்லேருந்து R&Dக்கு வந்து ஒதுக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சஸ். இதில் ஆல்ரெடி ஒரு மெயினான சேலஞ்சஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், பவர் டிரான்சிஷன் இஷ்யூ. இப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வேணும் இல்லையா? இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன், இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா UPI அண்ட் ரூபே பேமெண்ட் சிஸ்டமாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளால் இண்டிஜினஸாக இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ண முடிஞ்சதில்ல, மற்ற கண்ட்ரியோட டிபெண்டன்ஸ் இல்லாமல்.
இந்த சக்ஸஸை இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சக்ஸஸ் மாடலை அதர் ஃபீல்டுலேயும் அதர் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாடலை. அண்ட் செகண்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டிங் டு டொமஸ்டிக் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனியை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரிஜினேட் ஆயிருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹோ இமெயில். இதுக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் செக்டார்ஸில் ஒரு டிரான்சிஷன் கொண்டு வரலாம். இதுக்கு மாற சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவைசிங் பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் இன் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸில் பிரைவேட் பிளேயரை வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது மூலியமா நம்மளால அட்வான்ஸ் பண்ண முடியும் இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜியில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் பார்ட்னர்ஷிப். அதாவது வெறும் ட்ரேடுக்காக மட்டும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மற்ற கண்ட்ரியோட டெவலப் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம மல்டிபிள் டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இந்தியா வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 15-20 டேஸ்க்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏன்னா அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெண்டிங். ஸோ அக்ரெசிவாக நம்ம வந்து R&D பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து மெயின்ஸுக்கு ரெடியாக நீங்கள் எழுதுகிற மாதிரி டிஜிட்டல் சாவர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல், நியூஸ் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல், ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா transfers 𝗨𝗏𝗵𝗏 skeletons to anthropological survey of India for a scientific investigation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி எப்போவுமே வேலிடான ஃபேக்டை தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச்சில் ஆன்கோயிங் ரிசர்ச்சில் இருக்கிற டேட்டாஸ் எடுத்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி இல்லை ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு இதை தான் ரிலே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த கரண்ட் அஃபேர் அப்டேட் வந்து நமக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கலான ஃபவுண்டேஷனே ஷேக் பண்ணுற ஒரு டிஸ்கவரி இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 𝗨𝗏𝗵𝗏 இருக்கு இல்லையா, இந்த சைட்டு, இது வந்து இண்டஸ் வேலி சைட்டு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, ஹரியானாவில் இருக்குது, விச் மீன்ஸ் இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே லார்ஜஸ்ட் நோன் செட்டில்மெண்ட் இதுதான். இப்போ இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 𝗨𝗏𝗵𝗏 மவுண்ட் 7, இந்த மவுண்ட் 7 வந்து ஒரு பெரியல் கிரவுண்டு, இறந்தவங்களை புதைக்கிற இடம். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 56 ஸ்கெலட்டன் கிட்ட ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஃபைண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஸ்கெலட்டன்ஸோட ஜெனட்டிக் டைவர்சிட்டியை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, டிஎன்ஏ அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 4600 இயர்ஸ் ஓல்டான ஒரு ஓல்டு ஃபீமேல் ஸ்கெலட்டன் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கெலட்டனை டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணதில் இந்த விமென் வந்து இவங்களோட ஜீனில் ஸ்டெப்பே பாஸ்டோரல் ஜீன் வந்து கிடையாது. அதாவது என்னன்னா இப்போ இதுதான் குளோபல் மேப்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்தியா, இது வந்து யூரோப்பை கவர் பண்ணியிருக்கிற ஸ்டெப்பே பாஸ்டோரல் லேண்ட் இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் வந்து எங்கேருந்து வர்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேரியஸ் தியரிஸ் இருக்குது. ஸோ வைல்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு தியரி என்ன, இவங்கெல்லாம் சென்ட்ரல் ஆசியன், அதாவது இந்த ஸ்டெப்பே லேண்ட் இருக்கு இல்லையா, பாஸ்டோரல் லேண்டு, இங்கேருந்து மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்தவங்கன்னு நம்ம இப்போ நம்பிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் 4200 வருஷத்துக்கு பழமையான இந்த ஓல்டு ஸ்கெலட்டன் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க இங்கேருந்து வரல அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போ என்னாச்சு, ஆரியன் மைக்ரேஷன் அப்படின்ற ஒரு அந்த தியரியே வந்து பொய்யா போயிடும். ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து இங்கேயே பெர்மனண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். எங்கேருந்தும் மைக்ரேட் பண்ணி வரல அப்படின்றது நமக்கு புரிய வருது. ஸோ அதனால் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் அதை கொண்டு வர்றதுக்காக ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க கிட்ட ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு இந்த ஸ்கெலட்டனை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா இன்னும் நமக்கு நிறைய டிஸ்கவரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இந்த ஃபேக்ட் எல்லாம் யூஸ் ஆக போகிறது கிடையாது, எக்ஸப்ட் இந்த ஃபேக்ட். மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து இந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட்டு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதில் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் பிரேவ் இனஃப் உங்களோட ஓன் பாயிண்ட் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டேட்டில் நியூஸில் வந்து இந்த மாதிரி ஏஎஸ்ஐயும் ஏஎன்எஸ்ஐயும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டிஎன்ஏ அனாலிசிஸை வந்து ஃபைண்ட் பண்ணி அவங்க ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டிஎன்ஏ அனாலிசிஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெலட்டன் ரிமைன் வந்து கிடைச்சது. அந்த ஸ்கெலட்டன் ரிமைனோட டிஎன்ஏ அனாலிசிஸில் இண்டஸ் வேலி அந்த சிவிலைசேஷனோட பெல்ட்டில் மக்கள் வந்து பெர்மனண்ட்டாக இருந்திருக்காங்க,
எங்கேருந்தும் மைக்ரேட் ஆகி வரல அப்படின்ற டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணலாம். பண்ணாமலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இன்டர்வியூலையும் இது ரிலேட்டடாக ஸோ சான்சஸ் வந்து கம்மி தான். இன்கேஸ் இது பற்றி நீங்கள் டிபேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட டிபேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஆன்சரும் நல்லாயிருக்கும், அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல்.